FTV நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் பழங்காலம் தொட்டு ஒரு டயலாக் பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க. பெண் பாவம் பொல்லாது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ அப்படி என்னடா அப்படின்னு கேட்டோம்னா, ஆரம்பத்துல யாராவது கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணு சரியா பார்த்துக்காம விட்டுட்டு போயிட்டா, அந்த பெண்ணுடைய பாவம் அந்த தலைமுறையே தாக்கும் அப்படின்றது ஐதீகம், சாஸ்திரம், அப்படி எதை வேணா வச்சுக்கலாம். அப்படி பெண் பாவம் பொல்லாததை நம்ம பல ஆண்டுகளா பார்த்துட்டோம். இப்ப ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு இந்த டைட்டிலோடைய ரியோ ராஜ் அவர்களுடைய ஆக்டிங்ல படம் வெளிவந்திருக்கு. இந்த படத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டோம்னா, இதற்கு முன்னாடி ஜோ படத்துல நம்ம பார்த்த ரியோ அண்ட் மாளவிகா, இந்த ஜோடி அப்படியே அங்க சேராம போனவங்க சேர்ந்திருந்தா எப்படி இருக்க போகுது, அப்படிதான் இந்த படத்துல சேர்ந்திருக்காங்க. பார்க்க அந்த கெமிஸ்ட்ரி அவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஜோல லவ் பண்ணவங்க இந்த ஆண் பாவம் பொல்லாததுல கல்யாணம் ஆகியிருக்காங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இந்த கதைக்களம் முழுக்க முழுக்க வேற, எதுவுமே அந்த யூனிவர்ஸ் சப்ஜெக்ட்லாம் எதுவும் கிடையாது. இந்த படத்துடைய டைட்டில் ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னு நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடுச்சு, ஒரு ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு கஷ்டப்பட போறானோ, அதை அவன் எந்த அளவுக்கு மன உளைச்சலோட இருப்பானோ அதுதான் கதையா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அதே மாதிரிதான் ட்ரெய்லர் வந்தது. ட்ரெய்லர்ல அவன் ஒய்ஃப் எந்த அளவுக்கு பாடுபடுத்துவாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அங்கிருந்து நம்ம எடுத்துக்கிட்டு போனதை தியேட்டர்ல போய் பார்த்தோம்னா, அதுல இருந்து சில விஷயங்கள்லாம் மாற்றி எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அந்த ட்ரெய்லர்ல இருக்கிறது அப்படியே ஒரு ஃபுல் லென்த் படமா ஒரு 2.5 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்துல கதையா பெஸ்டா என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, படத்துல ஆரம்பத்துல ஒரு கணவன் மனைவி ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச புகைப்படங்களா இருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் சார்ந்த விஷயங்களா இருக்கும். அதையெல்லாம் காட்டும்போது ஒரு வால்ல அம்பேத்கர் போட்டோ, பெரியார் போட்டோ, கார்ல் மார்க்ஸ் போட்டோ, இவங்களுடைய போட்டோ எல்லாம் வச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே தெய்வங்கள், ஆன்மீக ரீதியான ஒரு பக்கம் பகுத்தறிவு, இன்னொரு பக்கம் ஆன்மீகம். இது ரெண்டையும் பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரிய வரும்னா, அந்த பகுத்தறிவு சிந்தனையோட இருக்கிறவர் ரியோ ராஜ். அதுக்கப்புறம் இந்த ரொம்ப அமைதியா சாந்தமா ஆன்மீகமா அந்த வழியில இருக்கவங்க மாளவிகா, இப்படிதான் நடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த மெட்டஃபரையே அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்னன்னா ரொம்ப ஒரு அமைதியான சட்டிலான ஒரு கேரக்டரா ரியோ ராஜும், இந்த பகுத்தறிவு பேசக்கூடியவங்களாகவும், இன்னைக்கு பெண்ணியம் பேசக்கூடியவர்கள் அதிகமா கூடி இருக்கிறாங்க. பெண்களுக்கு நிச்சயமா உரிமைக்காக போராடக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல தோழர்னு சொல்லக்கூடிய பெண்களா நம்ம ஹீரோயினும் நடிச்சிருக்காங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்குது. அடுத்ததான் இந்த படத்துல என்ன சுவாரஸ்யமா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லுவாங்க, உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன், மகாராணி மாதிரி பார்த்துக்கிறேன், தங்க தட்டுல வச்சு தாங்குறேன் அப்படிலாம் சொல்லிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி தலைவன் தலைவி படத்துல கூட பார்த்துருப்போம், என்னை நம்பி வந்திருக்க, உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த படம் முழுக்க தலைவன் எந்த அளவுக்கு பாடுபட்டிருப்பாருன்னு நம்ம கடைசி வரைக்கும் பார்த்தோம். அதே மாதிரிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்னு ரியோ ராஜ் சொன்ன அந்த வார்த்தை கடைசி வரைக்கும் கடைபிடிக்க எந்த அளவுக்கு பாடுபட்டாரு. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டு மாளவிகா ரியோ ராஜை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்றதுதான் இந்த கதையா இருக்கு. படத்துல சுவாரஸ்யம் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஏன்னா நம்ம பெரியாருடைய சிந்தனைகளையும் பெரியாருடைய கொள்கைகளும் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கும் பெண்ணியத்திற்காக போராடக்கூடிய பல விஷயங்களை தொடர்ந்து நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெண் எப்படி இருக்கணும், பெண் திருமண வாழ்க்கைக்கு பிறகு அதை எப்படி அப்ரோச் பண்ணி ரொம்ப அழகா அதை அனுசரிச்சு போகணுன்றதெல்லாம் ரொம்ப தெளிவா நம்ம பார்த்துருக்கோம். அந்த விஷயங்களை சோசியல் மீடியால வர ரீல்ஸ் கண்டென்ட்டை ஒரு 10 ஒன்னா சேர்த்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த படம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஸ்கிரீன் பிளே ரொம்ப எங்கேஜிங்கா சுவாரஸ்யமா தான், ரசிக தன்மையோட தான் இருக்கு. இந்த படத்துடைய டைரக்டர் கலையரசன் இதுக்கு முன்னாடி பிளாக் ஷிப்ல எத்தனையோ ஷார்ட் பிலிம்ஸ், வெப் சீரிஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஒரு பரிச்சயமான முகம் தான் எல்லாருக்கும். ஸோ பிளாக் ஷிப் டீம் பத்தி நம்ம சொல்லணும்னா அவங்களுடைய உழைப்பு ரொம்ப அதீதமான உழைப்பா இருக்கும். சாதாரணமான ஒரு இடத்துல இருந்து டைரக்ஷன்னா என்னன்னு தெரியாது, எப்படி அந்த ஸ்கிரீன் பிளே எழுதணும், எப்படி அதை உருவாக்கணும், கேமரா லென்ஸ்னா என்ன, எதுவுமே தெரியாத வந்தவங்கள எல்லாரையும் ஒவ்வொரு ஃபீல்டுல உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த டீமுக்கு நம்ம நிச்சயமா வாழ்த்து சொல்லிதான் ஆகணும். அப்படி பிளாக் ஷீப் டீமுக்கு வாழ்த்து சொல்ற இடத்துல நிச்சயமா இந்த படத்துல ஆர்ஜே விக்னேஷ்காந்துடைய ரோல் கொஞ்சம் மெருகேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ரியோ ராஜுக்கு வைக்கக்கூடிய அந்த இன்ட்ரோ சீனா இருக்கட்டும், கொஞ்சம் அந்த மாஸ் எலமெண்ட்ஸா இருக்கட்டும், அது ரியோவுக்கே ஒர்க் ஆகலைனாலும் ஆர்ஜே விக்னேஷ்காந்துக்கு ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகியிருக்கு.
நம்ம இதுக்கு முன்னாடி யோகி பாபுடைய காமெடி கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் பிரதீப் வந்து யோகி பாபு ஒரு வேற மாதிரி கேரக்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவார். ரொம்ப சட்டிலாக இருக்கும். அதே மாதிரி அந்த கேரக்டர் வந்து நம்ம மனசோட ஒன்றி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் ஒரு அட்வொகேட் ரோல் வந்து ரொம்ப சூப்பராக வந்து விக்னேஷ்காந்த் வந்து இதில் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அதுலேயும் கடைசியாக வந்து ஒரு 5 நிமிஷம் டைலாக்லாம் வந்து கோர்ட் சீனில் பேசுவார். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதனால இந்த படம் வந்து சாதாரண கதை, சாதாரண வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவிக்குள்ள எத்தனையோ பிரச்சனை வரும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து எப்படி பெரிய பிரச்சனையா மாறுது, இந்த சமூகம் வந்து நம்மளை எந்த அளவுக்கு ஒரு தவறான பாதையில அழைத்து செல்லுது, அதுல யாரும் வந்துட்டு போய் சேர்ந்துடாதீங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஒரு சோசியல் மெசேஜா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இன்னைக்கு இந்த கப்புள் விளாகர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க வந்து அவங்களுடைய சந்தோஷத்துக்காக இல்லைனாலும் கூட நாங்க சந்தோஷமா இருக்கிறோன்றதை வெளியே காட்டுறதுக்காகவே பல விஷயங்களை வீடியோக்கெல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல போடும்போது அதே மாதிரி நம்மளும் இருந்துட மாட்டோமா அப்படின்னு நிறைய பேர் ஏங்குறாங்க. அந்த ஏக்கமே ஒரு சிலருக்கு சண்டையாகவும் மாறி போயிடுது. ஒரு கணவன் வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்றான்னா நம்மளுடைய ஹஸ்பண்டும் அதே மாதிரி நமக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கத்தை வந்து அந்த மனைவிகளுக்கு கொடுக்க செஞ்சிருது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்துல ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற வார்த்தையே வந்து ஒரு ஸ்கேம்ன்ற மாதிரி ஆர்ஜே விக்னேஷ்காந்த் வந்து ரொம்ப போல்டா இதுல வந்து சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ரியோ படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அந்த நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜால எப்படி பிளாக் ஷிப் வந்து ஒரு கதையை தேர்ந்தெடுத்து எங்கேயுமே ஆபாசம் இல்லாம எங்கேயுமே முகம் சுழிக்கக்கூடிய இடங்கள் இல்லாம ரொம்ப சூப்பரா பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஆனா யங்ஸ்டர்ஸுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் ஒர்க் ஆகாதுன்னு தான் தெரியுது. ஏன்னா ஜோல அந்த லவ் எலமெண்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த விஷயங்களுமே நல்லா கனெக்ட் ஆகி இருந்தது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் இதில் இல்லை. ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நார்மலாக சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போடுறதுக்கான ரீசன் வந்து இன்னைக்கு கல்யாணம் பண்ணவங்க எல்லா வீட்லையும் நடக்கிற ரீசனாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது எல்லார் வீட்லேயும் நடக்குது, இதுக்கு எதுக்கு தியேட்டருக்கு 200 கொடுத்துட்டு வந்து பார்க்கணுன்ற மனநிலையோட போயிடுவாங்களோ அப்படின்னு இருந்தாலும் கூட ஓரளவுக்கு ரசிக்கக்கூடிய வகையெல்லாம் இருக்கு. ஸோ மொத்தமாக பிளாக் ஷிப் டீமுக்கு நம்ம வாழ்த்து சொல்லிக்கலாம். அதற்கடுத்து இந்த படத்துல வந்து ஷீலா ராஜ்குமார் அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப அழகா பிளே பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவங்களுடைய மனைவி ரோல் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்ததாக லப்பர் பந்து புகை ஜென்சன் திவாகர் அவர் வந்து இதுல வந்து ஒரு அட்வொகேட் ரோல் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய காமெடி வந்து ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆகலைனாலும் கூட அவருக்கு கொடுத்த விஷயங்களை வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறாரு. ஒரு சீன் மட்டும் ரொம்ப அழகாவும் ஓகே அவர் படத்துல வச்சதுக்கு இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஓவராலா என்ஜாய் பண்ணி கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணி முகம் சுடிக்காம பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. ஸோ ஆவரேஜ் ஃபிலிம் தான், போய் மறக்காம தியேட்டர்ல பாருங்க. இந்த கதையை கேட்டாவே ட்ரெய்லரை பார்த்தாவே உங்களுக்கு படம் என்னன்னு தெரிஞ்சிடும். இருந்தாலும் நீங்க செலிப்ரேட் பண்ணி குடும்பத்தோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படமா நிச்சயமா இருக்கும். இந்த படத்துடைய ரிவ்யூ வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மேலும் ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.